இது வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ தக்காளி எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமான தக்காளி தொக்கா இருக்கும் இது ஊறுக்காய் இது. கூடவே வந்து இஞ்சி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் பெருசு பெருசாக கட்டினாலும், ஏன்னா எப்படியும் நம்ம மிக்சியில் தான் இதை போட போகிறோம். ஒரு 25 பல் பூண்டும் ஒரு 15 அளவுக்கு சின்ன வெங்காயமும் வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் சும்மா ஒரு சுற்றி எடுக்க போகிறோம். ஃபைனாக கட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, சும்மா ஒரு சுற்றி எடுத்தாலும் ஓகே. நம்ம இந்த மாதிரி விப்பரில் போட்டு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அளவுக்கு நம்ம அரைச்சி இதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பெரிய வானலியோ இல்லை இதோ. நான் இதுக்கு வந்து குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர்னால் கொஞ்சம் நம்ம மேலே தட்டு போட்டு மூடிக்கலாம். நம்ம கொஞ்சம் அடியும் கனமாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெறும் 50 ml மட்டும் ஆட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடான உடனே நம்ம இடித்து வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது நல்லா சிம்லேயே வைங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதங்கட்டும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இது. ஸோ இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்ட உடனே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து தக்காளியும் வெங்காயமும் இருந்தாலும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். உப்பு போட்டு நம்ம நல்லா கலரிட்டோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஹையில் வச்சு கூட இது பண்ணலாம். ஏன்னா இப்போ தக்காளி இப்போ தான் தண்ணி விட ஆரம்பிக்கும். 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி ஹையிலே வச்சு விடுங்க. நடுவில் வேணால் ஒரு வாட்டி ஸ்டிர் பண்ணி விடுங்க. அதை கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர் ஆச்சு. ஹையிலே தான் நான் வச்சுருக்கேன். தட்டு போட்டு மூடி நல்லா தண்ணி வற்றியாச்சு. இப்போது இந்த அளவுக்கு நம்ம வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி வற்றி இருக்குது. இப்போ தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணணும். காரத்துக்கு தேவையானலாம் முதலே ஆட் பண்ணோன்னா நமக்கு குவான்டிட்டி அதிகமாக தெரியும். அப்புறம் காரம் வந்து கூடவாக நம்ம ஆட் ஆகிடும். ஸோ அதனால் நல்லா தண்ணி வற்றி நல்லா இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இது 1 கிலோ தக்காளி. ஸோ அதனால் நான் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். இது தக்காளியும் இன்னும் நல்ல கலராக இருக்குது. இதுவும் இன்னும் சேர்ந்துனா இன்னும் நல்ல கலர் வரும். 2 டேபிள் ஸ்பூன் போதும். செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது சிம்மில் வச்சுட்டு இப்போ இதுக்கப்புறம் சிம்லேயே வச்சுடுங்க. சிம்லேயே வச்சுட்டு நல்லா இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது பாருங்கள் நல்லா இப்படி சுற்றி வருது பாருங்கள். இதான் இந்த ஸ்டேஜ் நம்ம பதம் வந்து கரெக்டான பதம் வந்தாச்சுன்னு அர்த்தம். மேலேருந்து அதுவே எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதில் வைக்கலாம். கூடவே வந்து இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி நான் ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வெறும் வானலில் வறுத்து மிக்சியில் போட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். அப்படி வேணும்னா இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி ஆட் பண்ணுறேன். வெந்தய பொடி தான் வந்து இதுக்கு ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும், நல்ல வாசனையும் கொடுக்கும். கடுகு பொடியும் அதே தான். கடுகு பொடி வந்து இது 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இதை இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஊறுக்காய் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 30 நாள் வரைக்கும் வரையும் நல்ல க்ளீன் பாட்டிலாக எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தண்ணியே இல்லாமல் அப்பப்போ ரெகுலராக எடுத்து யூஸ் பண்ணாமல் சின்னதாக இன்னொரு ஒரு பாட்டிலில் நம்ம ரெகுலராக தேவையான அளவுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு சின்ன பாட்டில் வச்சுட்டு ஒரு ஃபுல் பாட்டில் எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 30 டேஸ் நல்லா வரும். வெளியே வச்சிங்கன்னா இது கிட்டத்தட்ட 1 வீக் டு 7 டேஸ் டு 10 டேஸ் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ இது நல்லா இது நம்ம சேர்த்துருக்க கடுகும் வெந்தயமும் வந்து வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இது வித்தியாசமான ஒரு ஊறுக்காவாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பாருங்கள், அல்வா பதம் மாதிரி நல்லா இப்படி சுருண்டு வருது பாருங்கள். நம்ம திருப்பின உடனே நல்லா அப்படியே அழகாக பதமாக திருப்பது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது தாளித்து கொட்டுறதுக்காக ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கடாயில் 100 ml நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா தான் ஊறுக்காய்க்கு எப்போவுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெயும் வந்து கூடுதலாக இருந்தால் தான் ஊறுக்காய் நல்லாயிருக்கும் ப்ரிசர்வேட்டிவாக. ஸோ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து நல்ல ஒரு பெருங்காயம் வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது நல்லா பொரியட்டும். கடுகு
நல்லெண்ணெய் விட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு இப்படி நுரையாக தான் வரும். இப்படி புரிஞ்சிச்சான்னு பார்க்கணுன்னா பிக்னஸாக இருக்கவங்களுக்கு தான் இந்த டிப்பு. இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா கடுகோட உளுத்தம்பருப்பு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோன்னே நம்ம எடுத்து இதில் ஊறுக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ இதை எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ எண்ணெய் விட்டாலும் ஊறுக்காய்க்கு மட்டும் எங்கேன்னு தான் கேட்குற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ மேலே வந்து நல்லா மிதக்கிற அளவுக்கு எண்ணெய் வைங்க. நல்லா வந்து பாட்டில் வந்து ஏர் டைட்டாக வச்சு வெயிலில் நல்லா எடுத்துகிட்டு காய வச்சுடுங்க. வெயிலில் காய வச்ச பிறகு அப்புறமா நல்ல ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்கள். மேலே வந்து இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே மிதக்கிற அளவுக்கு விட்டுடுங்க பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது. ஸோ நம்மளுடைய தக்காளி பூண்டு ஊறுக்காய் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான சுவையோடையும் இருக்கும், மனமும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி.